இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான கம்மங்கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கம்பு குருணையும் கம்பு மாவு ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஒரு 3 டம்ளர் கம்பு குருணைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கம்பு குருணை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே வரணும். சைடில் கொஞ்சம் சுடுதண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம அதை சுடுதண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். அது போக கொஞ்சம் கம்பு மாவு ஒரு 2 டம்ளர் ஆட்ட கம்பு மாவு தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது 2 கன்சிஸ்டன்சி சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கம்பு குருணை ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச கம்பு மாவையும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஒரு குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடணும். இதை நல்லா கட்டிப்படாமல் கிளறிட்டே வரணும். குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு மண் சட்டி பாத்திரத்துலையோ இல்லை ஒரு நார்மல் சில்வர் பாத்திரத்துலையோ ஊற்றி வச்சு அடுத்த நாள் குடித்தோம்னா கம்மங்கூழ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.